ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே, புதிய மாதத்திலே முதலாம் நாளிலே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய இடத்திலிருந்து எங்களுக்கு உம்முடைய ஜீவ வார்த்தைகள், சத்திய வசனங்கள், சத்திய ஆகாரம் ஆகிய நித்திய ஜீவனை உடைய ஆகாரம் ஆகிய உம்முடைய வார்த்தையின் ஆகாரம் எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து கேட்கிறேன். பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, ஆவியானவரே, எங்கள் அன்பின் ஆவியானவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் சத்தியமாய் எங்களை வழிநடத்தக்கூடியவர் நீர் ஒருத்தர் மட்டுமே. ஆண்டவரே, எங்கள் தகப்பனாகிய ஆவியானவர் தாமே மண்ணோட்டை மறைத்து மாம்சமும் இரத்தமும் என்னிலே ஒருபோதும் வெளிப்படாதவண்ணும் வேதத்துக்கு புறம்பானவைகள் ஒன்று கூட இராதபடி தூய ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தகப்பனுடைய அக்கினினாலும் என்னிலே அவைகள் வேரோடு சுட்டெரிக்கப்பட்டு எங்கள் தகப்பனாகிய ஆவியானவரை நேரே முற்றுமுடிய ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய ஆவியின் நிறைவினாலும் உம்முடைய சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் உம்முடைய கிருபா வரங்களினாலும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தினாலும் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவர் தகப்பனுடைய மன்னிப்பின் இரக்கத்தின் கிருபையினாலும் நிரப்பி ஆண்டு கொள்வீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்வீராக. எங்கள் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் பரிசுத்த ஆவியானவருடைய நாமமும் மகிமைப்படத்தக்கதான கிருபையும் பாக்கியத்தையும் உண்டு பண்ணி தாரும். வாரும் ஆவியானவரே, பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வராத நாளில் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை, நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தை. அந்த வார்த்தை ஒரு நாளுக்கு உரிய வார்த்தை அல்ல, ஒரு வாரத்துக்கு உரிய வார்த்தை அல்ல, ஒரு மாதத்துக்குரிய வார்த்தை அல்ல, ஒரு வருடத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல. மனுஷனுடைய ஜீவகாலம் முழுவதுக்கும் உள்ள வார்த்தை, நான் உனக்கு செய்வேன் என்று. ஏதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்துக்கு, காத்திருக்கிற காரியத்துக்கு கர்த்தர் செய்வதற்கென்று சொன்ன வார்த்தை மட்டுமல்ல, அநேகவற்றை உள்ளடக்கி அவரவரை குறித்து தேவன் தெரிந்து கொள்ளுதலும் அழைப்பும் முன் குறித்ததிலே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அவருடைய நன்மைகள், அவருடைய கிருபைகள், அவருடைய மன்னிப்புகள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய பரிவு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பேரன்பு, அவர் நமக்கு தந்து நல்ல ஆலோசனைகளையும் நல் யோசனைகளை தந்து நம்மை வழிநடத்துகிற கிருபையின் பாக்கியம், தேவன் நமக்கு பாராட்டுகிற ஜெயங்கள், இவைகளெல்லாம் உள்ளடக்கினதாக அந்த வார்த்தை நமக்கு இருக்குது. நாம் கடந்து வருகிறோம். அநேக தீமைகளும் பொல்லாப்புகளும் நமக்கு நேரிடுகின்றன, வருகின்றன. அவைகள் நினைக்கிறபடி நம்மில் நிறைவேற்றி விடாதபடி கர்த்தர் அதை தடுத்து, அதை அழித்து, நம்மை தப்புவித்து காப்பாற்றி நம்மை அவருடைய கரத்திலே மூடி மறைத்து கொள்கிறார். கடந்த மாதம் போது எவ்வளோ தீமைகள் வந்தது. சரீரத்தில் வந்திருக்கலாம், ஆவியில் ஆத்மாவில் வந்திருக்கலாம், நம் தேவைகளில் வந்திருக்கலாம். அநேக எதிரடியாய் வந்தவைகளை எல்லாம் தேவன் அழித்து நம்மை தப்புவிட்டு காப்பாற்றி கர்த்தர் நல்லவர் என்பதை காணும்படி தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், தேவனை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர், அவர் என்றைக்கும் கிருபை உள்ளவர் என்பதை ருசிக்கும்படி தான் செய்திருப்பார். நாம் மிக முக்கியமாக எதிர்பார்க்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் கூட கர்த்தர் கூட இருந்து தான் நடத்துகிறாரு. எப்பொழுதுமே தேவன் அதை முடிக்கும் பொழுது தான், அதனுடைய முடிவிலே தான் அவர் எத்தகைய ஞானம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன், நமது பேரில் எவ்வளவு இரக்கமும் கருணையும் உள்ள தேவன் என்பதை அப்பொழுது தான் நமக்கு தெரியும். அநேக பலவீனங்கள், அநேக விதமான காரியங்கள் நம் வாழ்விலே வரும்போது, நாம் சந்திக்க நேரிடும் போது, அதில் அநேகம் நம்மளுடைய தவறுகளும் தப்பிதங்களும் இருக்குமே தவிர
கர்த்தர் மனுஷருடைய வாழ்க்கையில் எந்த தப்பையும் தவறையும் செய்கிறவரும் அல்ல, எந்த அநீதியும் அக்கிரமத்தையும் செய்கிறவர் அல்ல. மனுஷன் ஒருவனுக்கொருவன் பழிவாங்குவது போல தேவன் பழிவாங்குகிறவரும் அல்ல. பதிலளிப்பதும் பலனளிப்பதும் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், பழிவாங்குவது எனக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். அது அவர் செய்வார், அதை நீதி உள்ள தேவன் செய்வார். ஆனால் மனுஷனைப் போல நடந்து கொள்கிறவர் அல்ல, மனுஷனைப் போல சடிதில் முடிவெடுக்கிறவர் அல்ல, எல்லாவற்றையும் முன் தீர்மானித்து யோசித்து எடுக்கிறவர். அநேக காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மனுஷர்கள் பேசாதவர்களைப் போல, எதுவுமே நடந்து கொள்ளாதவர்களைப் போல, செயலாற்றினவர்களைப் போல காணப்படாதபடி நல்லவர்களைப் போலவும் விசுவாசிகளைப் போலவும் நல் ஒழுக்கம் உள்ளவர்களைப் போல காணப்படுவார்கள். காண்கிற தேவனுக்குத்தான் தெரியும், காண்கிற தேவனுக்குத்தான் தெரியும். இப்போ நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். அவர் சொன்ன வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். அவர் வாக்கு பண்ணினதில் உண்மை உள்ளவராய் இருப்பார். அவர் வாக்கு பண்ணினதில் உண்மை இல்லை. அவர் நாம் உண்மை உள்ளவர்கள் அல்ல, அவர்தான் உண்மை உள்ளவர். அவர் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய தேவனை குறித்தும் அவருடைய நம்பியிருக்கிற பிள்ளைகளை குறித்தும் அநேக விதமான வார்த்தைகள் விரோதமாய் வந்தாலும் அந்த வார்த்தைகள் நம்மை அழிக்காதபடி செவி கொடாமல் இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நலமாயிருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நலமாயிருக்கும். கர்த்தரை நான் தேடினால் எனக்கு நன்மை உண்டாகும், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் எனக்கு பதில் கிடைக்கும், தாமதித்தாலும் பதில் கிடைக்கும், பலனும் கிடைக்கும், பலனு. யார் தேவனை நம்புகிறார்கள், யார் தேவனை விசுவாசிக்கிறார்கள், உண்மையாய் விசுவாசிக்கிறார்கள், யார் தேவனுக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறார்கள், யார் தேவனுக்கு பயந்து அஞ்சி நடுங்குகிறார்கள், யார் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்கள் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அவரிடத்தில் எந்த நாடகமும் எடுபடாது, எந்த மாய்மாலமும் எடுபடாது. எந்த விதத்திலும் நாம் அவரை மறைத்து செயல்படணும் என்று நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் செயல்படாது, நடைபெறாது. நம் தேவைகளுக்காக தேவனை தேடுகிறவர்களாயிராதபடி நம் ஆத்துமா நாள்தோறும் ஈடேறணும். நம் ஆத்துமா பேரில் மிகவும் அக்கறை உள்ளவராகிய அவர் ஒரு நாளிலே அவர் வாக்களித்தபடி அவரை நம்பியிருந்தால் நமக்கு நித்திய ஜீவனை தருவார். அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மை கூட்டிக்கிட்டு போயிடுவார். அவர் சொன்ன வார்த்தையிலே நாம் நிலைத்திராவிட்டால் அவர் நம்மை கூட்டிக்கிட்டு போகவே மாட்டார். நாம் அவரை விட்டுட்டு எதை பற்றி கொண்டிருக்கிறோமோ அதிலே இரு என்று விட்டு போயிடுவார். நீ அவரை விட்டு வேற எதையெல்லாம் பற்றி கொள்கிறோமோ அது நிலையில்லாதது, அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குது. தேவனுடைய நாளுக்காக, வேலைக்காக அது இரையாக பூமியும் அதில் உள்ள யாவும் தேவனுடைய வார்த்தையிலே அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. பூமியின் செல்வங்கள் உள்பட அத்தனையும் அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றைக்கும் நிலை நிற்கும், கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அதனால்தான் கர்த்தர் சதா காலங்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர், அவருக்கு மரணமே கிடையாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர்தான் சொன்னார், நான் உனக்கு செய்வேன் என்று. நாம் அவரைத்தான் நம்பியிருக்கிறோமா, அவரை தான் சார்ந்திருக்கிறோமா, அவரை தான் பற்றி இருக்கிறோமா என்று பரீட்சைகளை வைப்பார், சிக்ஷைகளை வைப்பார், சோதனைகளை வைப்பார், புடமிடுதலைகளை வைப்பார். அதில் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஒத்தாசையினாலே, ஆவியானவருடைய அனுக்கிரக பலத்தினாலே அதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தர் சொன்னவைகளை பெற்றுக்கொண்டு அதிலே நிலைத்து பெருமைப்படாதபடி கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்வார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு ஆராதனையில் கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வந்தார். அதிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு போன வாரம் தானியேலின் புஸ்தகத்தில் இருந்து கர்த்தர்
பேசிக்கொண்டு வந்தார். தானியேலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. நேபுகாத் நேச்சார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டுமென்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணியிருக்கிறீர்கள். நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியினிடத்திலாவது ஜோசியனிடத்திலாவது கல்தேயரிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமாய் இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடே கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் அப்போ நேபுகாத் நேச்சாருடைய 2ஆம் வருஷத்திலே ஒரு சொப்பனத்தை காணுகிறார். நிச்சயமாக இந்த சொப்பனம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சொப்பனம். இதற்கு முன்பு நேபுகாத் நேச்சார், ஏன்னா அவர் அரசாண்ட வந்தது 2வது வருஷம்தான். அப்போனா இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஆண்டிருக்கார். அதுக்கு முன்னாடி அவரை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்திருக்கலாம், நமக்கு அதில் போடப்படலை, இருந்திருக்கலாம். ஆனால்
இவருக்கு சொப்பனம் வருவது பல முறை வந்திருக்கக்கூடும், ஆனால் தேவனால் வந்திருக்காது. சொப்பனங்கள் அவருக்கு கேட்குறோமா? 1ஆம் தேதிங்கிறதுனால காலையில் கொஞ்சம் தயவு செய்து உறக்க நிலையில் இராதபடி விழிப்போடு இருந்து கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டால் நலமாயிருக்கும். நாம் எல்லோரும் கேட்டால் நலமாயிருக்கும். நாம் பலனடைவதற்கு ஏதுகரமாயிருக்கும். தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதற்கு, இன்னும் நம்பிக்கை வைப்பதற்கும், தேவனை சார்ந்து கொள்வதற்கும் ஏதுகரமாய் இருக்கும். வேறு எந்த வார்த்தையும் நம்மை தாங்காது, ஏந்தாது, சுமந்தாது, தப்புவிக்காது, நமக்கு நன்மை செய்யாது. அவர் வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் நமக்கு நன்மை செய்யாது. அவர் பல சொப்பனங்களை கண்டிருக்க கூடும். அது அவர்களிடத்தில், கல்தையர் இடத்துல, அவர்கள் ஜோசியர் இடத்துல, சூனியக்காரர்களிடத்தில், ஜோசியர் இடத்துல அவர் வர வச்சு சொல்லியிருப்பார். இந்த சொப்பனத்தை பார்க்குறேன், இந்த சொப்பனத்தை பார்த்தேன், இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் சாத்தானுடைய ஆவியில் சொப்பனங்களை அசுத்தாவிகளினாலே சொல்லியிருப்பார்கள். பல வெகுமானங்களை, பரிசுகளை வாங்கியிருப்பார்கள். அதுபோல் இது ஒன்று இருக்கும். ராஜா திருப்பி வர சொல்கிறாரு. அதில் ரொம்ப சீக்கிரமாக வர சொல்கிறாரு, தீவிரமாக வர சொல்கிறாரு. சரி, எப்பவும் போல் இருக்கும். அது என்ன ராஜா சொல்ல போகிறாரு, நாம் எடுத்து சொல்லுவோம். அது சரியோ சரியில்லையோ, அவருக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட போகிறாரு. அவரை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி தானே சொல்லணும், அவரை சமாதானத்துக்கு ஏதுவான முறையில் சொல்லணும், அவரை குஷிப்படுத்துகிற மாதிரி சொல்லணும். அவ்வளோதான். இதுக்காரம் அப்படி சொல்லிக்கிட்டு வந்தோம் என்ன சொல்லிட்டு, பொய்யனிடத்துலேருந்து பிறக்கிற காரியம் எல்லாமே பொய்யாதான் பிறக்கும். சத்தியபரனிடத்தில், தகப்பனிடத்துலேருந்து பிறக்கிறது சத்தியமாகத்தான் பிறக்கும், வார்த்தைகள் பிறக்கும். அப்போ பொய்யினுடைய ஆவியில் இவ்வளவு காலம் சொல்லியிருந்தார்கள். பொய்யின் கொடுத்த தரிசனத்தை ராஜா சொல்லியிருக்கக்கூடும். பொய்யினுடைய ஆவியில் பொய்யை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடும். அவன் நம்பி இவ்வளவு காலம் இருந்திருக்கக்கூடும். ஆனால் இந்த முறை அப்படி இராதபடி தேவன் இன்னும் வரக்கூடிய ராஜ்யங்கள் வரப்போகிற ஒவ்வொரு ராஜ்யங்களை குறித்தும், அந்த ராஜ்யத்தின் முடிவிலே வரப்போகிற அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அநேகவற்றை உள்ளடக்கி, சத்தியங்களும் மறைபொருளும் உள்ளடக்கின ஒரு சொப்பனமாக அந்த சொப்பனத்தை கொடுக்கிறார். அதிலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் தம்முடைய தேவனுடைய தேசத்திலிருந்து அடிமைகளாய் வந்திருக்கிறவர்கள் அடிமைகளாய் இராதபடி கிறிஸ்துவுக்குள்ளே சுதந்திரராய், கிறிஸ்துவினுடன் சுதந்திராய், விடுதலை பெற்றவர்களாய், கர்த்தரோடு கூட வாழ்கிறவர்கள், கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற தானியேல், சாத்ராக், மேஷாக்குக்கு நன்மை செய்யும்படியாய் கர்த்தருடைய கண்களிலே இரக்கமும் ஒரு மேன்மையான ஒரு உயர்வும் பலவற்றை உள்ளடக்கி ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வரார். ஆரம்பத்திலே அது கர்த்தர் கொடுத்த சொப்பனம், அது கர்த்தருடைய காரியங்கள் என்று அறிவிக்கிற பொழுது யாருக்குமே, தானியேல் உள்பட ஒருவருக்கும் தெரியாது. இப்போ இந்த ராஜா வர சொல்லுகிற இத்தனை காரியமாக வர சொல்லும் போது தேசம் பரபரப்பாகிறது. தேசத்தின் குடிகள் பரபரப்பாகிறாங்க. பிரஜைகள் எல்லாரும் பரபரப்பாக இருக்கிறாங்க. ராஜா ரொம்ப தீவிரம் காட்டி எனக்கு இந்த சொப்பனத்தை எனக்கு என்ன செய்யணும், சொல்லணும் என்று. இப்போ வித்தியாசப்படுத்தி சொல்கிறார். இந்த சொப்பனத்தை, நாம் பார்த்த சொப்பனத்தை நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். என்னது சொல்லணும் என்று சொல்லும் பொழுது இவர்களுக்கு பகீர்னு இருந்திருக்காது, காட்டியிருக்க மாட்டார்கள். ஒருவேளை காட்டியிருக்க மாட்டார்கள். ஆனால் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். கல்தையர், ஜோசியர், சூனியக்காரிகள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த அரண்மனையில் இருக்கிறவர்கள், மந்திரிமார்களோ, அதனுடைய உயர் பதவிகளில் இருக்கிறவர்களோ, மற்ற யாவரும் இதை நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ராஜாங்கத்தை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார்கள். ஏன், ராஜா சொன்னா என்ன, ஈஸியாக முடிஞ்சிடும்ல. ராஜா பார்த்த சொப்பனத்தை சொல்லிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும்ல. அது யாராவது எடுத்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, ராஜா கொஞ்சம் இவ்வளோ காலம் சொன்னீங்க, இப்போ ஏன் திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க உள்ளத்தில், என்னென்னு சொப்பனத்தை நீங்கள் சொல்லணும். நான் பார்த்த சொப்பனத்தை சொல்லணும், அதன் அர்த்தத்தையும் சொல்லணும். நாங்கள் உண்மையாகவே நீங்கள் இதை பார்த்தீங்க அதை பார்த்தீங்கன்னு ஏதாவது சொல்லிட்டா, இவனுங்க இவ்வளோ காலம் என்ன தெரியுது, பொய்யத்தான் சொல்லிகிட்டு இருந்திருக்கானுங்க. ராஜா பார்த்ததை சொல்லக்கூடிய கிருபைகள் இவங்களுக்கு யாருக்குமே
கிடையாது. இவங்க யாருக்குமே கிடையாது. கொடுத்தவரும் கொடுத்தவருடைய ஆவியை பெற்றவர்களும் தேவனாலே தான் சொல்ல முடியும். தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் தாமாகவே அவர்களாகவே அதை சொல்ல முடியாது. கர்த்தர் தான் அதை வெளிப்படுத்த முடியும். வேற எந்த மனுஷனும், தேவ ஆவி பெற்ற மனுஷனும் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் தான் அதை வெளிப்படுத்த முடியும். அப்போ இதை எதிர்பார்க்கும் பொழுது ராஜாவின் இடத்துல யாராவது கொஞ்சம் போய் தைரியம் கொண்டு போய், ராஜா இது யார் உங்களுக்கு சொன்னாங்க, யார் இப்படி சொல்ல சொன்னாங்க, உங்களை கொஞ்சம் மாற்றிக்கங்க சொல்லலாம் இல்லையா? ராஜா என்ன சொல்ல போகிறார்? கோபப்பட போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டார். தலையும் அவங்க குடும்பத்தில் இருக்க தலையை மட்டும் எடுத்துகிட்டு சொல்லுவார். அவ்வளோதான். வந்து பேசினவங்கள அவ்வளோதானே. வேறு என்ன செய்ய போகிறாரு? தலையை எடுத்துட்டாலும் என்ன செய்யலாம்? திரும்ப பேசலாம் அவர்கிட்ட. தலையை எடுத்துட்டாலும் திரும்ப என்ன செய்யலாம்? பேசலாம் இல்லையா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அத்தனை திகில் நிறைஞ்ச இவர்கள் சொல்கிறாங்க, இது என்னால் தீர்மானிக்கப்பட்டுடுச்சு, இதை முடிவு எடுத்துட்டேன், இதில் மாற்ற மாட்டேன். நீங்கள் காலதாமதம் பண்ணிக்கிட்டு சரசம் பண்ணிக்கிட்டுல இந்த வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. சொப்பனத்தை சொல்லணும், அது அர்த்தத்தை சொல்லணும். தெரியலன்னு ஓடவும் முடியாது. இப்போ அதான் பிரச்சனையே. தெரியல ராஜா, என்னை விட்டுருங்க, எனக்கு தெரியல அப்படின்னு நழுவிட்டுலாம் போகவே முடியாது. நழுவிட்டு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சொல்லியே தான் ஆகணும். சொப்பனத்தையும் அது அர்த்தத்தையும் சொல்லி தான். அப்போனா உங்களுக்கு என்னென்ன முடிவு உள்ளத்தில் வந்துடுச்சு? மரணம் நிச்சயிக்கப்பட்டுடுச்சு. மரணம் நிச்சயிக்கப்பட்டுடுச்சுன்னு வந்துருச்சு. இப்போ அதில் ஒன்று சொல்லுகிறார்கள் அவர்கள், இந்த மாதிரி காரியத்தை யாராலையுமே என்ன பண்ண முடியாது? ராஜாவிடத்தில் கேட்டதும் கிடையாது. பூமியில் அப்படி ஒரு மனுஷனே இல்லைன்னு அவங்க. இது சொல்கிறதுக்கு பூமியில் ஒரு மனுஷனே கிடையாதுன்னு. ஆனால் சாத்தானுக்கு நல்லா தெரியல, தேவன் வைத்திருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதர்கள் மூலமாய் தேவன் கட்டாயம் என்ன செய்திருவார்? பேசுவார் என்று. அந்த சாத்தானை நம்பி இருக்கிற இவர்களிடத்தில் சாத்தான் சொன்னானா? நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க காலையிலே பிரயாசப்பட்டு வரோம் இல்லையா? கார் இருக்கிறவங்க கார் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா? இல்லைன்னா சிலர் பஸ்ஸை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து சேருவாங்க. சிலர் நடராஜா சர்வீஸில் வந்து சேர்ந்துருப்பாங்க. நிச்சயமாக கறி கடைக்கு போயிருக்க மாட்டாங்க, கசாப் கடைக்கு தலையை கொடுக்கறதுக்கு போயிருக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக கேட்கணும். கொடுக்கறது யாரோ ஒருத்தர் இருந்துட்டு போட்டோம். உங்களுக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க, உங்களுக்கு ஏற்புடையது இல்லாதவங்க இருந்துட்டு போட்டோம். ஆனால் வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆமென். தகப்பனுடைய வார்த்தையை தான் நாம் என்ன செய்து கொள்ளணும்? சொல்லுகிறவர்கள், தேவன் சொல்வதற்கு வாயாக இருக்கிறவர்களும் அதை எடுத்துக்கொள்ளணும். ஆமென். ஆன்லைனில் கேட்குறாங்க தேவ பிள்ளைகள், கட்டாயம் கேட்பாங்க. அவங்களும் யார் வார்த்தையை கேட்க தான் காத்திருக்கிறாங்க. அவங்க விழிப்பாக இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. சொல்லுகிற தேவன், காண்கிற தேவனுக்கு தான் தெரியும். மனுஷ ரீதியாய் மனித முயற்சியிலே ஒருவரையும் நிறுத்த முடியாது என்பதற்கு பலர் சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தான் விடுவித்து விழிப்புள்ளவர்களாய் நிலை நிற்க செய்யணும். பேசுகிற காரியத்திலே, அவர்கள் வீரியம் கொண்டு பேசுகிற காரியத்திலே தூங்குவதே இல்லை. தாங்கள் வீரியம் கொண்டு பேசுகிற வார்த்தையின்படி அவர்கள் நடப்பதும் இல்லை. ஆனால் இங்கே நடக்கிற காரியம் நம்மை போல அல்ல, வித்தியாசம். அப்போ ராஜா பாவத்திலே வாழுகிறவன், பரிசுத்தம் இல்லாதவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அல்ல. இவன் கர்த்தரை வழிபடுகிறவன் அல்ல, நம்புகிறவன் அல்ல, கர்த்தரை சேவிக்கிறவன் அல்ல. இந்த நேபுகாத் நேச்சர் பரிசுத்தம் இல்லாத அவன் சிந்தையிலே, அவன் மனதிலே, அவன் இருதயத்திலே கர்த்தர் பரிசுத்தர் உடைய சொப்பனம் கடந்து வருகிறது. பரிசுத்தருடைய சொப்பனம் கடந்து வருகிறது. அவன் அசுத்தன்.
ஆனால் தேவன் கொடுத்த ஒருவேளை தேவன் கொடுத்த சொப்பனத்தினாலே அவன் சுத்தமாகி இருக்கக்கூடும். கர்த்தர் அனுப்புகிறார், கர்த்தர் அந்த சொப்பனத்தை அனுப்புகிறார், அந்த எண்ணத்தையும் அவனுக்கு கொடுத்து விடுகிறார். இப்படி ஒரு தீர்மானத்தை எடு, இந்த சொப்பனத்தை நீங்கள் தான் சொல்லணும், சொப்பனத்தின் அர்த்தத்தை நீங்கள் தான் சொல்லணும் என்ற முடிவு எடுக்கிற எண்ணத்தையும் அந்த வார்த்தையும் அவனுக்குள்ளே கொடுத்து, அந்த தீர்மானத்தில் அவன் உறுதியாக இருக்கக்கூடிய வார்த்தையை கொடுத்து, அது ஒரு கட்டளையாய் அவன் அந்த தீர்மானத்தை கட்டளையை பிறப்பிக்கும்படியான ஒரு உறுதியான மனப்பான்மையை அவனுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துறார் கர்த்தர், கொடுத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாம் அறிவிக்க போகிற காரியங்கள், அநேக வருஷங்கள் கழித்து நடக்க போகிற காரியங்கள், அவருடைய வருகைக்கு அவருடைய ராஜ்யம் வந்து ராஜ்யத்தில் அமரப்போகிற வரைக்கும் உள்ள ஒரு சொப்பனத்தை உள்ளடக்கணும். ஒரு சொப்பனம் அது வெறும் இல்லை, வெறும் ஒரு சிலையை குறித்த ஒரு சொப்பனம் அல்ல. அதில் அநேக காரியங்களை, விசேஷங்களையும் மறைபொருள்களையும் தேவன் வைத்திருக்கிற ஒரு சொப்பனம். அந்த ராஜாவின் மீது அன்பு கூர்ந்து அவன் மேலே கிருபை வைத்து அந்த சொப்பனத்தை கொடுக்கல. அவருடைய பிள்ளைங்க அந்த தேசத்தில் இருக்கிறாங்க, அவரை நம்பி இருக்கிறவங்க அந்த அரண்மனையில் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்களாய், அங்கே சேவர்களாய், ராஜாவின் சேவகர்களாய் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யணும், ஒரு பெரிய உயர்வை கொடுக்கணும். தேவன் தான் அது தர முடியும், தேவன் தான் தர முடியும். அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து ஒரு உன்னத நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள். இவர்கள் தேவனுடைய ஒரே ஆவியை உடையவர்கள், தேவனுடைய கிருபை ஞானத்தின் ஆவியினாலே நிறையப்பட்டவர்கள், அநேக தேவனுடைய வரங்களை உடையவர்கள் என்பது ராஜாவுக்கும் அது சேர்ந்த யாவருக்கும் தெரியவே தெரியாது. அவர்களோடு இருக்கிற தேவனுடைய மகத்துவம் மற்றவர்களுக்கு தெரியவே தெரியாது. இதில் ஒரு காரியம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள். 10ஆம் வசனம் பாருங்க. கல்தேய ராஜ சமூகத்தில் பிரயோத்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. பூமியில் யாருமே இல்லை. நீங்கள் கேட்குறது சொப்பனத்தை நான் பார்த்ததை சொல்லுன்னு சொல்கிறதுக்கும் அதை அர்த்தத்தை சொல்கிறதுக்கும் இது அதன்படி சொல்கிறதுக்கும் யாருமே முதல்ல இல்லவே இல்லைன்னுறாங்க. அடுத்தது 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் இல்லை 11ஆம் வசனத்தை ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது, மாம்சமாக இருக்கிறவர்களோடு வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய வேறு ஒருவரும் இது சொல்ல முடியாதுன்றது. ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, மனுஷனிடத்தில் தேவனுடைய ஆவி இருப்பது இல்லைன்னுறாங்க. அவங்கள சொல்லிக்கிறாங்க, நாங்கள் சாத்தானுடைய ஆவி தான் உடையவங்கள தான் இருக்கிறோம். அது உன்னதமான தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். அது மனுஷனிடத்துக்குள்ளே இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்லத்தக்கவரும் இல்லைன்றாங்க. இந்த விதத்திலையும் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ராஜாவுக்கு கடும் கோபம் உண்டாகுது. எல்லாரையும் அழிக்க சொல்லி கட்டளை பிறப்பித்துறான். இது நமக்கு நன்றாக தெரியும். பிறகு தானியேல் இடத்துல இந்த செய்தி வருகிறது. ராஜாவினிடத்தில் போய் ஒரு கால அவகாசங்களை கேட்க அவர்கள் புறப்படுகிறார்கள். அவர்கள் ராஜாவினிடத்தில் போய் கொஞ்சம் தவணை வேணும், எங்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க, எங்களுக்கு எப்போதும் இந்த லைவில் எப்போதும் இந்த கனெக்ட் பண்ணுவாங்க அந்த செய்தியாளர்கள். பிரபு கொஞ்சம் சொல்லுங்கள், லைவில் இணைவாங்க, சொல்லுங்கள் பிரபு இப்போ சொல்லுங்கள், இப்போ அங்கே நடக்கிறது என்ன காரியங்கள்னு சொல்லுங்கள். அங்கே அந்த இது வராது, சிக்னல் உடனே வராது. அவங்க அதை இப்படி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், காலையில் சிக்னல் கரெக்டாக தான் வருது, பரலோக சிக்னல் கரெக்டாக தான் வருது, அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. பரலோக நெட்வொர்க்கில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. நம்ம நெட்வொர்க்கில் தான் என்ன இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, ஆக்ஷன்லாம் இருக்குது. ஆனால் சிக்னல் உள்ளே போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? கர்த்தருக்கு, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சொல்கிறாங்க, போய் தவணை கேட்க போகிறாங்கன்னா நேராக ராஜா இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்காரா, இன்றைக்கி காலையில் அவைலபிளாக இருக்கிறாரா, மத்தியானம் இருக்கிறாரா, சாயங்காலம் இருக்கிறாரா, போய் நேராக போய் பார்க்கலான்னு போயிருப்பாங்களா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ ராஜாவின் இடத்துல போகணும்.
அதுக்கு முன்னாடி இருக்கிற அவங்களுக்கு மேல் அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி என்ன விஷயம் ஏதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகால தானியேல் சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவுக்கும் தகவல் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி சம்பவம் இருக்குடா, உயிருக்கு டேஞ்சரு, பேராபத்து வந்திருக்குது, இக்கட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாருக்கும் வந்திருக்கு, ஞானிகளோட நம்மளும் அழிஞ்சிடாதபடி என்ன சொல்லிட்டு கூப்பிட்றாரு, எல்லாம் விஷயத்த சொல்லிடுறாரு. ஆனால் ராஜாவின் இடத்துல போய் கொஞ்சம் டைம் கேட்கணும், கொஞ்சம் டைம் கேட்கணும். அதுக்கு சடிதியாய் புறப்பட்டு முடிவெடுத்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கர்த்தரிடத்திலே முழங்காலிட்டிருப்பார்கள். கர்த்தரிடத்திலே முழங்கால் படிக்கிட்டு ராஜாவின் இடத்துல போகிறோம், எங்கள் ராஜாதி ராஜாவே, நீங்கள் அந்த ராஜா இருதயத்தில் என்ன செய்யுங்க, பேசி இரக்கம் கிடைக்க, தவணை கிடைக்க கிருபை செய்யுங்க. இன்னும் முதல் படி எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் தேவ சன்னிதானத்தில் போய் தேவ பாதத்தில் போய் விடுகிறார்கள். தேவனுடைய பாதத்தில் போய் விடுகிறார்கள். அப்போ தேவனுடைய பாதத்தில் விடும்போது அங்கேயும் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பார்கள்? இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கு, இப்படி ஒரு இக்கட்டு வந்திருக்கு, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இப்படி ஜீவனுக்கு விரோதமாக வந்திருக்குது, ஏன்னா எந்த ஒரு காரியமும் இதில் இந்த காரியம் பலருக்கு பலவிதமான காரியம் இருக்கும். கேட்குறோமா? உற்சாகமாக கேட்டால், உற்சாகம் இல்லாமல் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய கிருபையினால கொஞ்சம் பலனும் உற்சாகமும் உண்டாகும். ஆமென். இப்போ உங்ககிட்ட பேசுகிறவங்க கண்ண முடியினே பேசினாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நின்று பேசினீங்கன்னா ஏற்றுக்குவீங்களா? ஒருத்தர் முழிச்சு பார்த்து தானே பேசுவோம், அப்படி தானே பேசணும் இல்லையா? அப்படி தானே நம்ம செய்வோம் இல்லையா? கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்போ தானியேல் எப்படி கர்த்தரிடத்தில் விண்ணப்பமும் வேண்டுதலும் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் எப்படி கெஞ்சிருப்பார்? முதல்ல எப்படி பாவ அறிக்கையை செய்து கெஞ்சிருப்பாரா? கெஞ்சிருக்க மாட்டாரா? எடுத்ததுமே போய் சொல்லியிருப்பாரா? போய் நேராக ஆண்டவரே அந்த ராஜாவிட்ட பேசுங்க, அந்த ராஜாவிட்ட நீங்கள் தான் பேசணும், நாங்கள் போகிறோம், நீங்கள் எங்களோடு கூட வாங்க, நீங்கள் ராஜா கிட்ட பேசுங்க, தவணை கொடுங்க, நீங்கள் அப்படி செய்திருக்கா ஸ்தோத்திரம் ஆமீன் அப்படின்னு புறப்பட்டு போயிருப்பாங்க. தானியேலில் வாசித்து பார்த்தால் அப்படி இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாய் தேவ பாதத்தில் வந்து விழும்போது, தேவனே இந்த மாதிரி இருக்கு, சொப்பனத்தை இப்படி சொல்கிறான், சொப்பனத்தை சொல்லுன்னு சொல்கிறான், சொப்பனத்தை என்னன்னு சொல்கிறான், அந்த பார்த்த சொப்பனத்தை அது அர்த்தத்தை சொல்கிறான், அது மனுஷன் சொல்ல முடியாதே, மனுஷனுடைய ஆவி சொல்லவே முடியாதே, வேற எந்த ஆவிகளும் சொல்ல முடியாதே, தேவனே மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே, நீர் இறங்கி வாரும், எங்கள் மேலே இரக்கம் பாராட்டும், எங்கள் ஜீவனை தப்ப பண்ணும். கேட்டிருக்க மாட்டாரா? எடுத்த உடனே நிச்சயமாக அப்படி கேட்டிருக்கவே மாட்டார். வேற எந்த பிரகாரமாய் கேட்டிருப்பார்? இப்போ நம்ம வந்திருக்கிறது ஆராதனைக்கு தானே, ஆராதனையில் தேவனை தொழுதுக்குள்ள தானே வந்திருக்கிறோம். ஆரம்ப ஜெபத்தில் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியாது, பாட்டு பாடும்போது எப்படி இருந்தோமோ தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அதை காட்டிலும் அதிகமாய் நம் கவனமாய் கேட்பது நமக்கு நல்லது. அதையெல்லாம் விட்டு நாம் கர்த்தரை குறித்தும் கர்த்தருடைய காரியத்தை குறித்தும் பேசுவதனால் என்ன பலன் இருக்கு? தகப்பன் பேசுவதை கேட்பது தான் நமக்கு நல்லது. கேட்டு இருதயத்தில் வைத்து கொண்டு அவர் விரும்புகிறபடி நாம் நடப்பது அவருக்கு பிரியும், அவருக்கு மிகவும் பிரியும். அவர் சொன்னதெல்லாம் நமக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு சொன்னதெல்லாம் செய்யணும்னு சொன்னால், அவர் நமக்கு நம்ம செய்யணும்னு சொன்னதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லை, அது எதிர்பார்க்க மாட்டாரா? கட்டாயம் எதிர்பார்ப்பாரு. தானியேல் வாசிங்க 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. நேரம் கடக்குது. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்து. இது எதுக்கு வாசிக்கிறதுன்னா, தானியேல் எப்படி கர்த்தரிடத்துல ஜெபமும் விண்ணப்பமும் வேண்டுதலும் பண்ணியிருப்பார். ஆமென்.
முதல்ல எதை பண்ணியிருப்பார், அதுக்கு அடுத்தது எதை பண்ணியிருப்பார், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருப்பார், அதுக்கு அடுத்தது அவர் என்ன ராஜாவின் இடத்துல போகிறதுக்கான கால அவகாசத்தை கேட்கறது தான் 4வதா பண்ணியிருப்பார். அதுக்கு பிறகுதான் மறைபொருளை வெளிப்படுத்துகிற காரியத்தை கேட்டிருப்பார் என்பது இந்த அதிகாரத்தை வாசித்தால்தான் தெரியும். தேவனுக்கும் தானியேலுக்கும் தான் தெரியும். இது தானியேல் தனிப்பட்ட முறையில் ஜெபித்த ஜெபம் சாத்ராக் மேஷாக்குக்கு தெரியாது. சாத்ராக் மேஷாக் பண்ணின ஜெபம் தானியேலுக்கு தெரியாது. எல்லாருடைய ஜெபமும் வேண்டுதலும் கெஞ்சுதலும், இரக்கத்துக்கு கெஞ்சின கெஞ்சலும், பாவ அறிக்கையெல்லாம் யாருக்கு தெரியும்? சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு தெரியும். அவர்தான் சர்வத்தையும் காண்கிற தேவன், அவருக்குத்தான் தெரியும். பூமியில எந்த மனிதருக்கும் கேட்கிற தேவன் சொன்னால் தெரியும் மனிதர்களுக்கு. தேவன் சொல்லாட்டி எந்த மனிதருக்கும் தெரியவே தெரியாது. தேவனோடு கூட எந்த மனிதர் தேவனோடு கூட இருக்கிறார்களோ அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கும் பிறகு அந்த மனிதனுக்குத்தான் தெரியுமே தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. 9ஆம் அதிகாரம் இது சொல்லிட்டேன். இப்போ பாருங்க. கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய ஆகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்திலே, இது வேறு இதுக்கு பிறகு நேபுகாத் நேச்சாருடைய காலத்துக்கு பிறகு வேறு ஒரு ராஜ்யம் வந்துருச்சு. அந்த ராஜ்யத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆனால் எப்படி ஜெபிப்பார் என்று சொல்லப்படுகிறதுக்காக வாசிக்கிறோம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என்னன்னு ஆரம்பிக்குது? நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். இது அந்த ராஜ்யத்தில் உள்ளவங்களுக்கு தெரியுமா? அந்த ராஜ்யத்தை அவரை சேர்ந்த யாராவதுக்கு அவர் தெரியுமா? அவரை யாரை நோக்கி தேடுறாரு? கர்த்தரை நோக்கி தேடுறாரு. இந்த பகுதியில் அவருக்கு அநேக அனுபவங்கள், நிறைய அனுபவமும் வயதும் கூடிட்டு அவருக்கு இந்த அதிகாரத்தில். அப்போ தானியேல் வாலிபன். இந்த 9ஆம் அதிகாரத்தில் அவர் வாலிபர் கிடையாது. அநேக ராஜ்யங்களை பார்த்தவர், கர்த்தராலே பார்த்தவர், கர்த்தருடைய மகத்துவத்தையும் வல்லமையும் கண்டவர், ருசித்தவர். இப்போ நம்ம ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி சாம்பலில் உட்காந்துக்கிட்டு இங்கே கேட்கல. ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்துக்கிட்டு கேட்குறோம். உபவாசம் பண்ணி எல்லாம் பண்ணி சும்மா உட்காந்து கேளுங்க, கொஞ்சம் வெடிப்புள்ளவர்களாக கேளுங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? கேட்க மாட்டோம். இப்போ இது ஆராதனை நேரம் இல்லை. இப்போ நாம் ஒரு கதையை பேசுவோம், அடுத்தவங்களை பற்றி பேசுவோம்னு எப்படி இருப்போம்? உட்காந்து இந்த இடத்துல அப்படி விளக்கணை விட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க மாட்டோமா? கட்டாயம். தேவனுடைய வார்த்தை, உன்னதமானவருடைய வார்த்தை, நம்மை சிருஷ்டித்து நமக்காக ஜீவனை கொடுத்தவருடைய ஜீவனுள்ள வார்த்தை, அழியாத வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நாம் விழுந்துடக்கூடாது. அது அதிக கனமுள்ள வார்த்தை, அழியாத வார்த்தை, அழியவே அழியாத வார்த்தை, மிகவும் கனமுள்ள வார்த்தை. உள்ளே போனால் அப்படியே போய் உட்காந்துக்கும். ஆனால் உள்ளே வராமல் விடுறது யாரு? சாத்தான். தெரியும் எல்லாருக்கும். சாத்தானுக்கு யார் லைசன்ஸ் கொடுக்குறா? அவங்கவுங்களே லைசன்ஸ் கொடுக்க போய் தானே வார்த்தை உள்ளே போக மாட்டேங்குது. இதே வார்த்தையை இன்னும் வேறு யாராவது கொடுத்தா கேட்க செவிகள் இருக்குது. அப்போ அது என்ன அர்த்தம்? வேற யாராவது இந்த செய்திகளை கொடுத்தால் அந்த வார்த்தையை கேட்க ஒரு ஆவல் உள்ளவர்களைப் போல, ஆவிலை நிறைஞ்சவர்களைப் போல காணப்படுறோம். அது என்ன விதம்? அது வார்த்தை ஒன்று தானே. தேவன் யார் வாசித்தானே? சின்ன குழந்தை வாசித்தானே? யார் வாசித்தானே? வார்த்தை தானே. ஆமென். சொல்லுகிறது யாருடைய வார்த்தைய? கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இவர் விண்ணப்பம் பண்றாரு, உபவாசம் பண்ணி கர்த்தரை நோக்கி என்ன செய்யறாரு? தேடுறாரு. கர்த்தரை நோக்கி தேடுறாரு. கர்த்தரை நோக்கி என்னன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. 4ஆம் வசனம். என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து
தரியு கண்டாரா? அப்புறம் அவர் 9ஆம் அதிகாரத்தில் ராஜ்யத்தை ஆள்றவர் வேற ஆள். அன்றைக்கு நேபுகாத் நேச்சார் கண்டிருப்பாரா? ராஜா பார்த்துருப்பாரா? அவகாசம் கேட்க வந்தாரு. கேட்கறதுக்கு முன்னாடியும் சரி அவனுடைய அதிகாரிக்கு தெரியுமா? அனுதினமும் தானியேல் பாவ அறிக்கை செய்வது தெரியுமா? தேசத்தின் குடிகளுக்கு தெரியுமா? மக்களுக்கு தெரியுமா? அனுதினமும் என்ன அறிக்கை? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு பாவம் செய்யலை, நீங்கள் எதுக்கு பாவ அறிக்கை பண்ணணும்? அட கேளுங்களேன், கேட்க மாட்டீங்களா? அவரவருக்கு யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் பாவ அறிக்கையை செய்கிற பிள்ளைகளுக்குத்தான் தெரியும். பாவ அறிக்கையை செய்கிறார்களா இல்லையா? மன்னிப்பு கேட்கிறார்களா இல்லையா? மன்னிப்பு கேட்கிறார்களே. ஒருவேளை மன்னிப்பு இன்னைக்கு ஒரு 10 கேட்டிருக்கலாம். ஒரு சில காரியங்கள் வரும்போது 100 கேட்டிருக்கலாம். அது சிலது கேட்க மறந்துட்டு இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துவார். கேட்டா நிச்சயமா உணர்த்துவார். அவருக்கு தெரியாதில்லை, தகப்பனுக்கு தெரியாதில்லை, உணர்த்துவார். நாம் மறந்தவைகளையும் தேவனிடத்தில் கேட்டு மறந்துட்டோம் ஆண்டவரே, சொல்லாமல் விட்டுருந்தா நான் ஒருவேளை அது கணக்கில் இன்னும் கழிக்கப்படாமல் இருந்தால் அதையும் கிருபையா இறங்கி மன்னிச்சு கழிச்சிருங்க. அதை ரத்தத்தினால தொடச்சி எடுத்துருங்க, சுத்தமாக்கிருங்க, தகப்பனே மன்னிச்சிருங்க, திரும்பி இது ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று உமக்கு வாக்கு கொடுக்குறேன், உறுதி கொடுக்குறேன்னு சொல்லி பண்ணி பாவ அறிக்கையை செய்து அதை விட்டு விடுகிறவனுக்கு நிச்சயமா இரக்கம் கிடைக்கும்னு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். ஆமென். இந்த நீதிமொழிகள்லாம் தானியேல் காலத்தில் வந்ததா, அதுக்கு முன்னாடி வந்தது. நீதிமொழிகள் தானியேலுக்கும் முன்னாடி வந்தது. சரி, இங்க பாருங்க, இப்போ என்ன சொல்றார்? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும். இங்க பாருங்க, இங்க சொல்லும் போது 4ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி. யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. இப்ப நான் கர்த்தரோட முகத்தை தேட போறேங்க, நீங்க நல்லா என்ன பார்த்துக்குங்க. நான் இப்ப தேவனை நோக்கி கூப்பிட போறேன், நீங்க நல்லா கேட்டுக்கங்க, அப்படியா சொன்னார் இவரு? இல்ல, அந்தரங்கத்துல தேவனோடு கூட முழங்கால் படியிடுகிறார். முதலாவது உள்ளத்துல முழங்கால் படியிடுகிறார். சரீரத்தில் நிறைய பேர் முழங்கால் போடுறவங்க, நெடும் முழங்காலில் போடுறவங்களாம் லைவ்ல இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. நல்லது. முழங்கால் போட முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? இல்லையா, மாடியிலேருந்து கீழே குதிக்க சொல்லுவார் குச்சிருன்னு. இல்லை, அவர்களால் என்ன முடியுமோ, அவர்கள் சரீரத்தை ஒடுக்கி என்ன முடியுமோ அதை காட்டிலும் உள்ளத்தை கர்த்தர் கையில் கொடுத்து, தங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒடுக்கி கர்த்தருடைய சன்னிதானத்திலே தங்கள் மனதையும் எண்ணத்தையும் தாழ்த்தி கர்த்தரிடத்தில் கேட்கிற அந்த ரெட்டு உடுத்தல் ஆகிய அந்த உபவாசத்தை ஏறெடுப்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. மன்னிப்பு கேட்டு பாவறிக்கை செய்து கேட்பது கர்த்தருக்கு மிகவும் பிரியமானது. அப்போ இவர் கேட்கும்போது பாவ அறிக்கை செய்து என்னென்ன அவருக்கு குறித்த பாவ அறிக்கையை செய்திருப்பார். முதல்ல அவரை குறித்து சொல்லியிருப்பார், அவருடையவங்களை குறித்து சொல்லியிருப்பார், அவருடைய பிதாக்களை குறித்து, பெற்றெடுத்த தகப்பன் தாய் எல்லாம் இருக்காங்க. கரண்ட் போனதே தெரியாதோ அண்ணே? யார் இடத்துல கேட்டிருப்பாங்க? கர்த்தரிடத்துல. ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து இங்கே ஒரு வரியில வாசித்துடுறோம். அவர் எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணியிருப்பார், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணியிருப்பார். ஆமென். அவன் எனக்கு பிரியமானவன், அவள் எனக்கு பிரியமானவள், இவன் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவர் சொல்லணும். அப்பாவுடைய வாயிலிருந்து அது வரணும். அப்பாவுடைய வாயிலிருந்து
அப்பா வாயிலிருந்து அது வரணும். பாருங்க, அன்பு கூர்ந்து சொல்றாரு, அறிக்கை முதல்ல பாவ அறிக்கை செய்கிறாரு. செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. இப்போ இவ்வளவு இது உள்ளவருக்கு ஆபத்து வரலாமா? இவ்வளோ தேவனிடத்துல கேட்குறாரு, தேவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கை கிடையாது, தேவன் இல்லாமல் எனக்கு எதுவுமே கிடையாது. இவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, எந்த எதிர்ப்புகளும் வரக்கூடாதுல்ல, எந்த பேராபத்துகளும் வரக்கூடாதுல்ல, எந்த சுகவீனமும் இவருக்கு வரக்கூடாதுல்ல, எந்த சத்துருவின் போராட்டமும் இவருக்கு வரக்கூடாதுல்ல, வரக்கூடாதுல்ல, இவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல. இவர்களோடு இருக்கிறவங்களே ஒரு பெரிய ஆயுதமா இருக்கக்கூடாதுல்ல, இல்ல போராயுதங்களா இருக்கக்கூடாதுல்ல, இவருடைய நிழலே இவருக்கு போராயுதமா இருக்கக்கூடாதுல்ல. எல்லாமே எப்படிவா இருக்கணும்? அனுகூலமா இருக்கணுமா வேண்டாமா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுமா வேண்டாமா? முழு சமாதான தாபரத்தில் இவர் வாழணுமா இருக்கணுமா வேண்டாமா? அப்படியே இருந்துச்சு, வந்தது. ஆனால் அது நிலைக்கலை. வந்தது, கர்த்தருடைய தாசனுக்கு வந்தது, ஒன்றல்ல அநேகம் வந்தது. இதில் ஒரு சில காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு நமக்கு தேவையானது, மற்றது வேண்டான்றதுனால இதில் எழுதப்படலை. ஆனால் கர்த்தர் பார்த்திருப்பார்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எத்தனை தீங்குகளிலிருந்து தீமைகளிலிருந்து அவரை காப்பாற்றியிருப்பார் என்று. அது எழுதினால் புஸ்தகங்கள் பத்தவே பத்தாது. தேவனை தானே நம்பி இருக்கிறாரு, தேவனை நோக்கி தானே தமது முகத்தை திருப்பி நோக்கி இருக்கிறாரு, தேவனை நோக்கி தானே இரக்கத்துக்கும் மன்னிப்புக்கும் கெஞ்சுறாரு, பாவ அறிக்கை செய்து கெஞ்சுகிறாரு, கதறுகிறாரு. நொறுக்குதலின் மேல் நொறுக்குதான் அதிகமாகிக்கொண்டே போகுது, இறுக்கத்தின் மேல இறுக்கம் அதிகமாகிட்டே போகுது, சொல்ல முடியாதபடி போகுது. ஆனா அது தேவனை காட்டிலும் வல்லமை உள்ளதல்ல, அது தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாதது. ஆமென். தேவனுக்கு முன்னாடி ஒன்றுமில்லாதது, இருளாய் காணப்படுகிறது, அதை வெளிச்சமாக்கி கொடுத்துருவார். இருளை வெளிச்சமாக்கி கொடுத்துருவார். இப்போ இருளாய் காணப்படுகிறது, சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருள் இருக்கலாம், நமக்கு கடன் பிரச்சனை இருளாக இருக்குது, அந்த இருளை வெளிச்சமாக்கிடுவார். மனுஷனிடத்தில் இருளை வெளிச்சமாக்குறது கிடையாது. மனுஷன் அதில் எல்லாரும் தான் வந்துடுவாங்க, அதில் எந்த கேட்டகரியெல்லாம் கிடையாது. கீழே இருந்து ராஜா வரைக்கும் வந்துடுவாங்க, எல்லாம் மனுஷன்தான். எந்த மனுஷனிடத்திலும் நன்மையும் கிடையாது, ஆசீர்வாதமும் கிடையாது, கிருபையும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, தயவும் கிடையாது, சகாயமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கர்த்தரிடத்துல மட்டும்தான் உண்டு. நமக்காக பரிதபிக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்மளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நன்றாய் அறிந்தவர் அவர் ஒருத்தர் தான். நம்மிடத்துல இல்லாததை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் ஒரு ஒருத்தர் தான். நாம் கேட்டு கொண்டிருக்கதை நம்ம பெற்றுக்கொள்ள செய்ய போகிறதும் அவர் தான். நமக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் மட்டும்தான் நிறைவேற்ற போகிறவர். நமக்கு மற்றவங்க சொன்ன வாக்கு தத்தெல்லாம் எதுவுமே நிறைவேற போறது கிடையாது. மற்றவங்க நமக்காக கண்ட தரிசனங்கள் ஒரு நாள் நிறைவேற போறதே கிடையாது. கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற உன்னதமான நோக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அவர் மனதில் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் தான் நிறைவேறும். ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, தயவு செய்து என்ன செய்யுங்க, கேளுங்க. அவர் சொன்னதா என்ன செய்யும்? உங்களுக்கு கர்த்தரை கூட்டிகிட்டு வந்து காட்டுங்கன்னா காட்டலாம் முடியாது. நான் உங்களை போட்டு கர்த்தரை கொஞ்சம் கூட்டு வந்து காட்டுங்கன்னா காட்டுவீங்களா நீங்கள்? இல்லை. அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியங்கள் மூலமாய் நமக்கு மிகுந்த இரக்கத்தையும் கிருபையும் தயவையும் பாராட்டி தீமைகளை அழித்து நம்மை தப்புவித்து சுகவீனத்தை அழித்து செய்வனை மந்திர சூன்யங்களை அழித்து பகைவர்களுடைய கொடூர விருப்பங்களை அழித்து நம்மை தப்புவித்து காப்பாற்றி கரை சேர்க்கிறதுல ஒவ்வொன்றிலையும் பார்க்கும்போது கர்த்தர் இருக்கிறத பார்க்கலாம். அதில் தான் கர்த்தரை பார்க்கலாம். எனக்கு கண்ணில் காட்டு நீ இதை செஞ்சியே அது பண்ணியா இது பண்ணியா நீ கர்த்தரை எங்கே ஸ்தோத்திர பலி பண்ணியா அந்த ரெக்கார்டெல்லாம் காட்டு, இந்த ரெக்கார்டெல்லாம் காட்டு, நீ எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணிருக்க அந்த ரெக்கார்டெல்லாம் காட்டுன்னா நான் இங்கே எங்கே காட்ட முடியும்? நீங்கள் காட்டுவீங்களா? அந்த ரெக்கார்டெலாம் யார் வச்சுருக்கா? கர்த்தர் வச்சிருக்க. உண்மையா இருந்தா கர்த்தர் பலன் அளிக்க போறாரு. பொய்யா இருந்தா என்ன செய்ய முடியும்? கால தாமதத்தினால எல்லாம் பொய்யாயிடாது. கால தாமதம் என்கிற கொடிய நஞ்சு போல காணப்படுகிறது, நமக்கு ஆசீர்வாதமாக கர்த்தரால மாறப்போகுது. கால தாமதம் என்கிற கொடிய நஞ்சு கர்த்தரால ஆசீர்வாதமா நன்மையாய் ஜெயமாய் ஜெயகீர்த்தியாய் மாறுது. யாரால?
கர்த்தரால. தானியேல் எப்படி அங்க போய் கர்த்தர் பாதத்துல விழுந்து கிடக்கிறாரு, அப்படிதான் விழுந்து கிடந்தாரு. உள்ளத்தால முதல்ல உளுந்து கிடந்தாரு, அப்புறம் சரீரத்துல உளுந்து கிடக்கிறாரு, சரீரத்தை ஒடுக்கி உளுந்து கிடக்கிறாரு. ஆமென். உளுந்து கிடக்கிறாரு. அந்த தானியேலுக்குள்ள இருந்த தேவன் தான் நம்முடைய தேவன், நம்முடைய ஒரே தேவன், என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் உள்ள ஒரே தேவன். 4ஆம் வசனத்துல மும்மியில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தேவனே என்று சொல்லிட்டு 5ஆம் வசனத்துல சொல்றார், நாங்கள் பாவம் செய்து, முதல்ல அவர் நான் பாவம் செய்த ஆண்டவரே பண்ணியிருப்பார் கண்டிப்பா. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து, அவர் நான் நல்லவன் சொல்றாராங்க அந்த இடத்துல? நான் பெருமைக்காரன் சொல்றாரா? நான் எந்த நேரமும் பரிசுத்த குலைச்சல உண்டு பண்ணிடுவேன்னு சொல்றாரா? இல்லையா? நான் எந்த நேரத்தையும் தீமையை அனுமதிச்சிருவேன்னு சொல்றாரா? இல்லை. அது விலை ஏதுகரமாக இருக்கிறேன்னு சொல்றாரா? காக்கிற கர்த்தர், கர்த்தர் கிருபை கூர்ந்து தப்புவித்து காக்கிற கர்த்தரால தான் ஒவ்வொருவரும் இத்தனை வருஷ காலத்தை கடந்து வந்திருக்கோம். நம்மால கடந்து வரல இல்லையா? அப்படி பார்த்தா நம்ம வாயின் அறிக்கைகளே நம்ம கொண்டு இருக்கோம். நம்ம ஒருவர் பீறுறதே நம்மளை கொண்டு இருக்கோம். பீறுற ஊழியத்தை செய்யவே கூடாது. பீறுகிற ஊழியத்தையே நித்தமும் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. இன்னொருவர் பீறுவதற்கு சில காரியங்களுக்கு சில காலத்துக்கு உபயோகப்படலாம். ஆனால் எக்காலமும் அப்படியே இருக்கக்கூடாது, எக்காலமும் இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ஆத்துமாக்களும் யாருடையது? எரேமியால வாசிக்கிறோம், எசேக்கியேல வாசிக்கிறோம், எல்லா ஆத்துமாக்கள் யாருடையது? கர்த்தருடையது. எல்லா ஆத்துமாக்களை மனதில் வைத்து தான் சிலுவையில ரத்தம் சிந்தினார் ஏசப்பா. பரிகாரியாய் ரத்தம் சிந்தினார். பிதாவுடைய வார்த்தைக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சரீரம் முழுவதையும் அப்படியே தத்தமாய் கொடுத்துட்டாரு. ரத்தம் முழுசு, நீர் முதல் கொண்டு முழுசும் கொடுத்துட்டாரு. செய்ய வேண்டிய பணிகளை சிலுவையிலே செய்து முடிச்சிட்டாரு. அங்கே நாம் எல்லாரையும் மனதில் வைத்து தான் வைத்தாரு. பீறுகிற நீ நரகத்துக்கு போ, பீறப்பட்டு அதிலே காயப்பட்டு அதிலே ஆண்டவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறவன் கர்த்தராலே கழுவப்பட்டு ரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு காயம் கட்டப்பட்டு அவன் பரலோகத்துக்கு வரட்டும், அவ பரலோகத்துக்கு வரட்டும்ன்றதுக்கு மட்டும் இல்லை, பீறுகிறவர்களும் தங்கள் தவறுகளை உணர்ந்து தப்பிதங்களை உணர்ந்து அவர்களும் எங்க வரணும்? கர்த்தரிடத்துல வரணும், பரலோகத்துக்கு தகப்பன் வீட்டுக்கு வரணும். ஆமென். பலவிதமான பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறவர்கள் அதிலிருந்து கர்த்தரால விடுதலையாகி அவர்களும் ரட்சிக்கப்பட்டு எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். துன்மார்க்கர்களும் தங்கள் வழிகளை விட்டு கர்த்தரிடத்திலே மனம் திரும்பி கர்த்தருடைய கிருபையின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டு நிலைத்திருந்தால் அவர்களும் எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். அதனால ஒட்டுமொத்தமா எல்லாரையும் நரகத்துல தள்ளுறதுக்காக ரத்தம் சிந்தல. நரகத்துக்கு நாம் இராதபடி, நரகத்துக்கு போவே கூடாதபடி. நரகம் சாத்தானுக்கும் அவனுடைய சேனைகளுக்கும் தான் உரியது, மனிதர்களுக்கு உரிய இடமே கிடையாது, கிடையவே கிடையாது. அங்கே பூச்சிகளும் புழுக்களும் சாகுவதில்லை என்று சொல்லுகிறது சாத்தானுக்காகவே இருக்கிறது, அது மனுஷனுக்காக இல்லை. ஆனால் சாத்தான் மனுஷனை என்ன செய்து விடுகிறான்? வஞ்சித்து கொண்டு போய் விடுகிறான். அதிலே அப்படி போகாதபடி சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களும் கர்த்தருக்குள்ளே பயந்து கர்த்தரிலே நிலைத்து தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொண்டு கர்த்தரிலே நிலைத்து இருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவர்களை லேசில் விடுவானா? அவர்களை தவறு செய்யறதுக்காக எத்தனை செய்வானா? வழுக்கிறதுக்கு எத்தனை செய்ய மாட்டானா? ஆனால் வழுக்கக்கூடாது, விடக்கூடாது. விழுந்தாலும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தில் திரும்ப விடாதபடி நிலைத்திருக்கிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புவார். இந்த சத்தியத்தை நமக்கு தெரியாதா? இந்த சத்தியம் அநேக பிள்ளைகளுக்கு தெரியாதா? நிச்சயமா தெரியும் இல்லையா? நிச்சயமா தெரியலையா? ஆபத்துகள் நிக்கட்டுகள் நேரும்போது கதறுகிறார்கள், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எந்த மனுஷனுக்கும் இந்த வழி இருக்காது. கேட்குற எந்த மனுஷனுக்கும் அந்த நேரத்துக்கு வழி இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சோகம் தோன்றும், ஒரு பரிதாபம் தோன்றும், அது தோன்றி மறைஞ்சிரும். அது அவர்களுக்குள்ளே நிலைச்சிருக்காது. ஆனால் தகப்பன் ஆடுவார். இந்த இக்கட்டை நான் தரலையே, இந்த அழுகையை நான் தரலையே, இந்த கண்ணீரை நான் தரலையே, என் பிள்ளைங்க சம்பாரிச்சிட்டாங்களே, ஆனாலும் கூட நான் என் பிள்ளைகளுக்கு நான் இறங்குவேன்னு இறங்குவார். அவர் தான் உண்மையான அப்பா இல்லையா? அவர் உண்மையான அப்பா. ஏன் அவ்வளோ டீப்பாக நடத்தி எவ்வளோ டீப்பாக கொண்டு போய் அவ்வளோ இதாக கொண்டு போய் அப்படியே நடுவெளியில் விட்டுட்டு போகிறதுக்கு பூமியின் மனுஷன் ஆகிய மனுஷன் கிடையாது. அவர் மனுஷ தகப்பன் இல்லை, பரலோக தகப்பன்.
தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பி எல்லாவற்றையும் செய்து அவர் மூலமாய் ரட்சிப்பை, மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணின, மீட்பையும் ரட்சிப்பையும் விடுதலையும் உண்டு பண்ணின தகப்பன். அவருடைய அன்பை அப்படியே எந்த மனுஷனும் எடுத்து சொல்லிட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சொல்ல முடியும். பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் சொல்ல முடியும். இரவும் பகலும் நமக்காக அங்கே பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர் அவர் மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக ஜெபிக்க கூட முடியாத இடத்துல அவர் தான் ஜெபிக்க வைத்து நமக்கு ஆவியிலே நிரம்பிய கருத்தோடும் ஜெபிக்க வைக்கிறவர் அவர் தான். இந்த பணிகளை எல்லாம் தகப்பன் செய்கிறார். தகப்பன் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாக அதை செய்ய வைத்திருக்கிறார். ஆவியானவரை வைத்து செய்ய வச்சிருக்கிறார், பிதாவை நோக்கி கூப்பிடத்தக்கதாக. அன்றைக்கு தானியேல் இருந்த காலத்திலே தகப்பனுடைய ரத்தம் சிந்தப்படலை. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்து நாளிலே நிரம்பினது போல கொடுக்கப்படலை. ஆனால் ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்தார், தேவன் அவருக்குள்ளே இருந்தார், நிறைவாய் வாசம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் தேவனோடு கூட இருந்தார். அதில் அவர் பெருமையாக இல்லை, பெருமையாய் இல்லை, அப்படி எங்கும் போடப்படலை. பெருமையாய் இல்லை, பெருமையாய் இருக்கக்கூடாது, ஆனால் பெருமையாய் இல்லை. அங்கே அடுத்தது சொல்லுகிறார், நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி. அவரையும் சேர்த்து தான் சொல்றாரு. அங்க சாத்ராக் மேஷாக் அனனியாவும் சேர்த்து தான் சொல்றாரு. நாங்கள் என்று சொல்றார். நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து துன்மார்க்கமாய் நடந்து. தானியேலை போல நம்ம கிடையாது. தானியேல் பேரை சொல்றது கூட நமக்கு அருகதை கிடையாது. தகப்பனை விட்டுருவோம். தானியேல் பேரை சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லை, அருகதையே கிடையாது. தானியேலுக்குள்ள இருந்த அற்புதமான நடக்கைகள் நமக்குள்ளே கிடையாது. தானியேல் தேவனோடு வாசம் பண்ணின அந்த உன்னதமான வாசம் கூட நம்ம இடத்துல கிடையாது. ஆனால் அந்த தானியேலே சொல்லுகிறார், என்னென்னு நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நீங்க வேண்டாம் ஆண்டவரே என்று பிசாசையும் பிசாசின் மனிதர்களை தெரிந்து கொண்டு அதன்படியிலே நடந்தோம் என்று சொல்லுகிறார். கேட்குறோமா? இருக்கீங்களான்னு கேட்க மாட்டாங்க. இருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் எப்படி இருக்கீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். இருக்கீங்களான்னு கேட்டால் அப்போ அகன்று போனோம். அப்படியே போயிட்டோம், நகண்டு போயிட்டோம், ரொம்ப தூரம் போயிட்டோம். தகப்பன் போல தகப்பன் தான், தகப்பனை விட்டு பிள்ளைகள் தான் போயிட்டாங்க. தகப்பன் போல தகப்பன் பிள்ளைகளை விட்டு பிரிய மனதில்லாதவர், ஒருபோதும் மனதில்லாதவர் பிள்ளைகள் போயிட்டே போய் தொலைன்னு சொல்லி விடுற தகப்பன் கிடையாது. என் பிள்ளை நிச்சயமா வருவானா என்று பின்னாடியே வந்து அவனை திரும்புகிற மனதை எண்ணத்தை கொடுத்து திருப்பி கொண்டு அவனை திரும்பமாக அவனை ஆண்டவர் மன்னித்து கழுவி அவனை நிலைநிறுத்தி அவனுக்கு சொன்னதெல்லாம் நிறைவேற்றி தீரும் மட்டும் அவனோடு கூட இருந்து அவனை மறவாமல் இருந்து அவனை கைவிடாமல் இருந்து சத்துருக்களுடைய எந்த கொடூரம் விருப்பமும், சர்ப்பங்களுடைய கொடூர விருப்பமும், சர்ப்பத்துடைய கூட்டாளிகளுடைய விருப்பங்கள் நிறைவேறாதபடி நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தைகளை ஒன்று கூட தவறி போகாதபடி அத்தனையும் நிறைவேற்றி அவன் என்னுடையவன், அவள் என்னுடையவள், எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பரியந்தமும் கடைசி பரியந்தமும் அவர்களை தெரிந்து கொண்ட நோக்கமும் அழைப்பையும் முன்குறித்தலையும் அவர்களுக்குள்ளே அவர் வைத்திருக்கிற உயர்ந்த அனந்த நோக்கத்தையும் நிறைவேற்றி முடித்து தான் தருவார். எத்தனை பேர் பயமுறுத்தினாலும் சரி, எத்தனை பேர் நெருக்கினாலும் சரி, எத்தனை பேர் திருப்பி குறைகளையும் குற்றங்களையே சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி, சுட்டி காட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாலும் சரி, நல்லது தான். கற்றுக்கொள்ளணும், சரி செய்து கொண்டு கடந்து போகணும். கர்த்தரிலே கடந்து போய் மனத்தாழ்மையை கற்றுக்கொண்டு கடந்து போகணும். கர்த்தரிலே பயப்படுகிற பயத்திலே கடந்து போகணும். கர்த்தரிலே நிலை நிற்கிறதுல கடந்து போகணும். ஆனால் கர்த்தர் மட்டும்தான் நமக்காக பரிதவிக்கிறவர், நமக்காக உண்மையிலே அழுகிறவர், நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர். அந்த தகப்பன் நம்மை விட்டுட மாட்டார். இன்றளவும் ஒரு மனிதன் விடாதபடி அத்தனை மனிதர்களும் நம்மை விட்டு தான் வேடிக்கை பார்க்கிறார்கள். ஆனாலும் கூட தேவன் வேடிக்கை பார்க்கிறவரை போல காணப்பட்டாலும் அவர் வைராக்கியமாய் இறங்கி வருகிறதில் வந்தே தீருவார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்.
நிச்சயமாய் மகிமைப்படுத்துவார். மனுஷர்களுடைய காரியங்களை கண்டு மனிதர்கள் பரிதபித்து நமக்காக பிரயாசப்படுவது நிச்சயமாக கிடையாது. நிச்சயமாக கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து, கர்த்தர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து, நாம் இழந்த சுகத்தையும் ஆரோக்கியத்தை நமக்கு திரும்ப கொடுத்து, பலனை திரும்ப கொடுத்து, இழந்த ஐஸ்வர்யத்தை திரும்ப கொடுத்து, இழந்த கனத்தை மரியாதையை திரும்ப கொடுத்து, எவைகளெல்லாம் இழந்தோமோ, சாத்தானுக்கு கை கொடுத்து இழந்தோமோ, அதை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்து நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்வார். அவர் நம்மை பயமுறுத்துகிற தேவனே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன், கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிற தேவன். எப்பொழுதும் நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற மனுஷர்கள் தான். அது ஆவி உடையவங்களோ ஆவி இல்லாதவங்களோ. ஆனால் கர்த்தர் மட்டுமே நம்மை பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுதல்லை என்று நமக்கு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தி நிற்க செய்கிறவர் கர்த்தரும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆமென். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னவர் நிச்சயமாய் செய்வார். கிறிஸ்துவிலே ஒரு மனமாய் தேவனோடு கூட இருந்த தானியேல் இந்த 5ஆம் வசனம் வரைக்கும் வாஸ்தவம். அதுக்கப்புறம் அப்படி கீழே போனீங்கன்னா நிறைய இருக்குது. அது கர்த்தர் கிருபையிலே நாம் அடுத்த வாரம் தேவனுடைய சுத்த கிருபையிலே நாம் பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். மனுஷனை நம்பாதிருப்போமாக, நம்மையும் நம்பாமல் இருப்போமாக. நம்மை நம்பினதிலே வந்த வீழ்ச்சியும் மனுஷையும் நம்பின காரியத்திலும் ஏற்பட்ட கொடூரங்கள் இனி வாழ்க்கையில நேரிடாதபடி கர்த்தர் ஒருவரே நம் நம்பிக்கையாய் நமக்கு இருந்து, நம் நங்கூரமும் நம் அஸ்திபாரமாய் இருந்து அதிலே நிலைத்து கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் கர்த்தராலே சுதந்திரித்து கொண்டு கடனில்லாத வாழ்வை வாடும்படி, கடன் அடைத்து கடனில்லாத வாழ்வை வாடும்படி, பாவ கடன்களும் இராதபடி, பொருளாதார கடன்களும் இராதபடி, பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் அழித்து, அப்போ கர்த்தர் பாதத்தில் இருக்கணும் இல்லை? ஆண்டவரே எனக்கு இந்த நன்மை செய்யுங்க, எனக்கு என்ன வயசாகுது, எனக்கு இந்த நன்மை செய்யுங்க, எனக்கு அதை செய்யுங்க இது செய்யுங்கன்றாங்க. எனக்கு வேலை கிடைக்கலையே, இவ்வளோ வயசாகுது, வேலை கிடைக்கலையே, இவ்வளோ வயசாகுது, எனக்கு உயர்வு கிடைக்கலையே, இவ்வளோ வயசாகுது, எனக்கு வியாபாரம் செய்து எனக்கு நல்ல வியாபாரம் ஆகலையே. ஆண்டவரே 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 சொல்கிறோம். எத்தனையோ காரியத்துக்கு சொல்கிறோம். பார்த்தீங்களா, முடிக்க போகிறோம் 2 நிமிஷம் சொல்லும்போது நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, மறுபடியும் கசாக்கு படைக்கு போயிடுறீங்களே. அப்போ ஆண்டவரே ஆண்டவரேன்னா ஆண்டவர் இருக்கிற இடத்துல இருக்கணும்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும்ல, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்ல. 6 நாளும் எந்த சமூகத்தில் இருந்தோமோ நமக்கு தெரியாது. 7ஆம் நாள் முதலாம் நாள் ஓய்வு நாள்லையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும்ல, வாசம் பண்ணணும்ல, கர்த்தரிடத்தில் கேட்கணும்ல, இரக்கத்துக்கும் பாவரிக்கை செய்து இரக்கத்துக்கும் கிருபைக்கும் கெஞ்சணும்ல. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால எங்கே கூடி இருக்கிறார்கள் அவர்கள் மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, அவர்கிட்ட கெஞ்சலாம் இல்லை. தராரோ தரலையான்றதில்ல, அவருக்கு நிச்சயமாக தருவார் என்ற நம்பிக்கையே நமக்குள்ளே இருந்தால் தானே தருவார். நம்பிக்கையே இல்லைன்னா கூட சரி, என் பிள்ளை என்ன செய்யுது, என் பிள்ளைக்கு நான் என்ன தவிர யார் கொடுக்குறதுன்னு நிச்சயமாக செய்வார். அப்போ சில காரியங்கள் நிமித்தமாய், சில சோர்வுகள் நிமித்தமாய், சில இக்கட்டுகள் நிமித்தமாய், சில சத்ருவின் கிரியைகளின் நிமித்தமாய், சில கட்டுகளின் நிமித்தமாய் நாம் தேவனை நோக்கி நம் முகத்தை திருப்பாமல் இருந்திருக்கலாம், தேவனை தேடாமல் இருந்திருக்கலாம், காலங்கள் இருந்திருக்கலாம். காலம் கனியும் போது கர்த்தரை தேடணுமா வேண்டாமா? கர்த்தர் கனியை பார்ப்பாரா, பார்க்க வர மாட்டாரா? கர்த்தரை தேடுகிற ஒரு கனியாவது இருக்கா? கர்த்தருக்கு நேராக முகத்துக்கு திருப்புகிற ஒரு கனி இருக்கா? கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிற பாவரிக்கை செய்து கெஞ்சுகிற ஒரு கனி இருக்கா? மன்னிப்புக்கும் கிருபைக்கும் இரக்கத்துக்கு கெஞ்சுகிற கனி இருக்கான்னு கேட்பாரா இல்லையா? நம்ம நல்லவராக நிறைய காட்டிக்கலாம், பக்தி உள்ளவர்களாக நிறைய காட்டிக்கலாம். கர்த்தர் சொல்லணுமே, கர்த்தர் சொல்லணும்னா கர்த்தர் சமூகத்தில் இருக்கணுமே, கர்த்தர் கொடுத்த அழைப்பில் இருக்கணுமே, கர்த்தர் கொடுத்த தெரிந்து கொள்ளுதல் இருக்கணுமே, கர்த்தர் வழிநடத்தல இருக்கணுமே, கர்த்தருடைய ஆராதனையில் இருக்கணுமே. இப்பவும் சொக்கின்னு போனால் எப்படி எல்லாரும் கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். என்னை நானே ஆராய்ந்து பார்த்து என்னை நானே சுய நீதிமானாக நான் நிலை நிறுத்தக்கூடாது. என்னை நீதிமானாக்குகிற கர்த்தர் இருக்கிறார்.
என்னை நீதிமானாக்கினாலும் நான் நீதிமானிலே நான் நிலைத்திருக்க எனக்கு கிருபை செய்கிறவர் இருக்கிறார். நான் கதறி கதறி ஆடும்போது ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மனுஷியும் இல்லை. கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்தார். ஒரு மனுஷனும் ஒத்தாசைக்கு இல்லை, கர்த்தர் இருந்தார். ஆமென். இன்னமும் இருப்பார், நடத்துவார். நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னதை நிச்சயமா செய்வார். நம்ம எல்லா வெட்கத்திலிருந்தும் தூக்கி எடுத்துக்கொண்டு வருவார். நமக்கு நேரிட வேண்டும் என்று நமக்கு நேரிட்டது என்றும் விரும்புகிற காரியங்கள் ஒன்று கூட நம்மளதில் வாய்க்காதபடி செய்து நம் வாழ்வின் இருளை வெளிச்சமாகிய அவர் வெளிச்சமாக்கி நமக்கு சொன்னதை நிறைவேற்றி தருவார். நம்மை மறக்கவே மாட்டார், நம்ம கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். அவரோடு இருந்தால் இது நடக்கும். அவரோடு இருந்தால் நடக்கும். அவர் சொன்னபடியெல்லாம் வேதத்தில் அவர் சொல்லியிருக்கிற கட்டளையின்படியெல்லாம் நான் செய்யாம உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்கிற சத்திய கட்டளைக்குள்ள நான் இராமல் நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன் என்று எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னா நம்ம போல படுகொலி வெட்டி கொள்கிறவர்கள் வேற யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த நிலையில இருக்காதபடி இது உடஞ்சிரும். இதுக்கு மேலே தட்டினா கண்டிப்பாக உடஞ்சிரும். இருக்கிற நிலைமைக்கு இதை சரி பண்ண முடியாது. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பார். நம் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி செய்வார். யாருக்கு? அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு மட்டுமே. அவரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை தனிமையிலும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலும் இக்கட்டிலும் நெருக்கத்திலும் ஆபத்திலும் தீமையிலும் கதறும் பொழுது அந்த கதறலை கண்டு கண்ணீர் வடிக்கிறவர் நீர் மட்டுமே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய கதறலை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய பாவ அறிக்கைகளை கேட்டு ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தத்தை ஊற்றி கழுவி பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அணைத்து கொள்கிறவர் நீர் மட்டும்தான் ஆண்டவரே. நீர் மட்டும்தான் ஆண்டவரே. மருத்துவம் செய்யாததும் விஞ்ஞானம் செய்ய முடியாததும் மருந்துகள் செய்ய முடியாததை செய்கிறவர் என் தேவன் நீர் ஒருத்தர் தான் ஆண்டவரே. நீர் அதை செய்கிறவர். மனித சக்திகளாலும் எந்த சக்திகளாலும் செய்ய முடியாததை செய்து முடிக்கிறவர் நீர் மட்டுமே. உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்க வேண்டிய யாவையும் செய்து முடித்து உம்முடைய பிள்ளைகள் உமது பரிசுத்த நாமத்தினாலும் உம்முடைய நீதியாலும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் கிருபை செய்கிற மகா தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்ம நேரர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் திருவிருந்துக்கு